அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு உங்களை ஒளிரச் செய்யும், தடைகளை தவிடுபடியாக்கும். படிப்படியாக அஷ்டமசனி திருக்கணிதத்தின்படி விலகி இருப்பதே மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, வெளியிடத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தாய்வழி உறவுகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, நண்பர்களிடத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடும். முதலீடுகளுக்கு பிரச்சனை இருக்காது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். வயிறால் திடீரென்று மன அழுத்தம் ஏற்படலாம். ஏதாவது ஒரு பய உணர்வு உள்ளுக்குள்ளே ஆட்படுத்தும். நரசிம்மர் மந்திரத்தை கேட்க கேட்க அனுகூலம் காணப்படும். எல்லா விதத்திலும் தடைகள் தவிடுபடியாக்கும். காலையில் எழுந்து விடனே உடற்பயிற்சி மற்றவெல்லாம் பின்னாடி வைத்துவிட்டு குளித்து விட வேண்டும். குளித்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ்க்கு குறைவே இருக்காது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம். தடைகள் தவிடுபடியாக்கும். மேலதிகாரிகளுடன் மனம் விட்டு பேசுங்கள். அவர்களுடன் தர்க்கம் யாருக்காவது போய் செய்வீர்கள், அதுதான் வேதனையாக இருக்கும். உங்களுக்காக தர்க்கம் செய்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் செய்தது கரெக்ட் என்று வீணாக போய் அந்த இடத்தில் போய் உரும்புவீர்கள். இது தேவையா என்பதை யோசித்துக்கொள்ளுங்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வாகனங்களில் அதிக வித்தைகள் இல்லாமல் இருப்பது நன்மை.